சர்ச் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க. ஓகே டாக்டர். யப்பா 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 யப்பா, நல்ல தூக்கண்டா சாமி. என்னம்மா டூர் எப்படி இருந்துச்சு? நைட் நல்ல தூக்கமா? ஆமாம் ஆமாம், நைட்டு நல்ல தூக்கம். அப்படியே ஒரு கப் பூஸ்ட் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு நான் டாக்டராக தாம்மா இருக்கேன். எனக்கு இன்னும் டீ கடையில் வேலை கிடைக்கல. சரியா? ஒரு டீ கொண்டு வர்றதுக்கு டீ கடையில் தான் வேலை செய்யணுமா சார்? ஏய் வாய மூடி, டாக்டர்னு கூட பார்க்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. விடுமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிட்டு போட்டும், விடு. நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கூடாதீங்க டாக்டர், அவள் எப்போவுமே அப்படி தான் பேசுவா. பரவாயில்லம்மா, இதில் என்ன இருக்கு? ஏ மலரு எந்திரிடி, டாக்டர் வந்துட்டா இருப்பாரு. எந்திரி, ஒரு பெட்டில் 3 பேர் இப்படி படுத்துருக்கீங்க, எந்திரிடி. என்னம்மா உனக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்கா? இப்போ நல்லா இருக்கு டாக்டர். என்னை எப்போ டாக்டர் வீட்டுக்கு விடுவீங்க? அவ்வளோதாம்மா, மருந்துகளை மட்டும் வாங்கிட்டு பில்லை கட்டிட்டு நீங்கள் கிளம்பலாம். பில்லு கட்டணுமா? பணம் கையில் எதுவும் இல்லையே. சரிங்க டாக்டர், வர்றேன். உங்கள் ரூமுக்கு வந்து நான் மருந்தெல்லாம் வாங்கிக்கிறேன் டாக்டர். சரிம்மா. சரி, நீ இவளை பார்த்துக்கோ, நான் போய் பில்லை கட்டிட்டு மருந்துகளை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடி, என்னோட பர்ஸ் எடுத்துகிட்டு போ, அதில் இருக்க பைசா. அதை எடுத்துகிட்டு போய் நீ பில்லை கட்டிட்டு மருந்துகளை மட்டும் எப்போ கொடுக்கணும், எப்படிலாம் கொடுக்கணும்னு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்துடு. சரி. பில்லு நான் கட்டுறேன், நீங்கள் பேசாமல் இருங்கடி. நீ பேசாமல் இரு, ஃபஸ்ட்டு உடம்ப பாரு. இப்போ உனக்கு நல்லா சரியாயிருச்சுல நிதி? சரியாயிருச்சு மலரு. ஏண்டி காலையிலே வா வீட்டுக்கு போகணும்? இல்லை, நீ வேணா இன்னும் இங்கே 3 நாள் தங்கிட்டு வா, நாங்கள் போகிறோம். எல்லாரும் இருந்தால் தாண்டி ஜாலியாக இருக்கும், நான் மட்டும் ஒத்த குரங்கா இருந்தால் நல்லாவா இருக்கும்? நீ போய் பில்லை கட்டிட்டு வா. இவளை போய் வீட்டில் விட்டுட்டு, இன்றைக்கி நம்ம வீடு வேறு மாற வேண்டியது இருக்குது. எல்லா பொருளையும் கொண்டு வந்து இந்த வீட்டில் வைக்கணும், அப்புறம் வீடை கழுவணும், நிறைய வேலை இருக்குடி. இன்றைக்கி ஒரு நாள் எல்லாருமே லீவு போட்டால் தான் முடியும். எல்லாரையும் எதுக்கு லீவு போடணும்? நீங்கள் 3 பேரும் வேலைக்கு போங்க, நான் நிதியை வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். சாயந்தரமாக கூட பொருள்களெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். வேண்டாம், நீ ஓரளவு எவ்வளோ தான் பார்க்க முடியும்? நான் இருக்கேன், இவங்க 2 பேரும் வேலைக்கு போட்டோம். ஆமாடி, நேற்று நானும் லீவு. வா, நம்ம 2 பேரும் கடைக்கு போகலாம். ரோஜா, நானும் வேலைக்கு போக வேண்டியது தாண்டி. நீ ஒன்றும் இன்றைக்கி வேலைக்கு வர வேண்டாம், 2 நாள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு டயர்டாக இருக்கும். நான் மேனேஜர்கிட்ட சொல்லிக்கிறேன், சரியா? ஆமாம் நிதி, நீ உடனே எல்லாம் வேலைக்குன்னு போக வேண்டாம், 2 நாளாவது வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்கிற நிலமையிலையாடி நான் இருக்கேன். வா, முதல்ல வீட்டுக்கு போகலாம், அம்மா என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை. சரி, நீங்கள் எடுக்கிறதெல்லாம் எடுத்து வைங்க, நான் போய் மருந்து மட்டும் வாங்கிட்டு பில்லை கட்டிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா சீக்கிரம். இதில் எதுடி நமக்கு பார்த்துருக்குற வீடு? அங்கே 3வது வீடுடி, அந்த வீடு தான் உங்களுக்கு பார்த்துருக்கு. கையலும் ரோஜாவும் நேற்றே வீடை பார்த்துட்டாங்க. நீயும் வந்து பார்த்துட்டு போ, ஹவுஸ் ஓனரையும் பார்த்துட்டு போ. அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்புறம் வீடை கழுவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆமாடி, ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஓனரை பார்த்து எல்லாம் பேசணும். அவங்க நம்ம பழைய ஓனர் மாதிரியெல்லாம் இல்லடி, அவங்க நல்லா பேசுகிறாங்க. அது போக இந்த தெருவில் எல்லாருமே பொம்பளை பிள்ளைய தான் இருக்காங்க, கூடுதல் இங்கே நிறைய பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்காங்களாம். எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்றா நல்லா பழகுவாங்களாண்டி. அப்படியா? ஆமாம், இந்த அக்கா நல்லாவே பேசுனாங்க என்கிட்ட நேற்று. நீங்களும் 4 பொம்பளை பிள்ளைலாம் இருக்கீங்க, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், என்னன்னாலும் நம்ம வீடு மாதிரி தான் எல்லாமே, எதுவும் பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னெல்லாம் நல்லா பேசுனாங்கடி. இந்த வீடாவது நல்லபடியாக அமைஞ்சா அதே போதும். சரி, இங்கே நின்று எதுக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம், வாங்க உள்ளே போய் வீடை பார்க்கலாம். நிதி, உன்னை போய் வீட்டில் விடுறோம், நீ போய் ரெஸ்ட் எடு. இப்போ எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுப்பா, இப்போ நான் நல்லா இருக்கேன். சரியா, வாங்க நானும் வீட்டுக்கு வர்றேன். சரி விடு, அவள் தான் சரியாயிருச்சுன்னு சொல்கிறாள்ல, வா போகலாம். இன்பா, இதுதாண்டி வீடு. வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? நல்ல பெரிய ரூமாக இருக்கேடி, இதுக்கே எவ்வளோடி வாடகை சொல்லுவாங்க? நம்ம அந்த வீட்டில் இருந்ததை விட இது 1800 கம்மி. இந்த வீடு 1200 தாண்டி. நம்ம இந்த வீடையே பார்த்துடலாம், இந்த வீட்டுக்கே நம்ம வந்துடலாம். 1200 தானே, ஆனால் நல்ல பெரிய வீடாக இருக்கே, பரவாயில்லையே. ஆமாடி, அவங்களுமே நல்ல டைப் தாண்டி வீட்டுக்காரங்களும். இந்த சந்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான், நிறைய பேர் இருக்காங்கடி, எல்லாமே தாயா பிள்ளையாக பழகுவாங்கடி. அந்த அக்கா 4 பேர் பொம்பளை பிள்ளைலாம் இருக்கீங்கல்ல, அதனால தாண்டி கம்மியான வாடகைக்குமே விட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த தெருவிலையே 3-4 வீடு இருக்குது, எல்லாமே வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க. அப்படியா? சரிடி, அவங்கள பார்க்கலாமா? நான் சொல்லியிருக்கேன், அவங்க இப்போ வந்துடுவாங்கடி.
கிச்சன் பார்க்கலையே. நிதி வா கிச்சனுக்கு போகலாம். வாடி கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். பொருளெல்லாம் இங்கேயே வாங்கி வச்சுருக்காங்க, பரவாயில்லையே. பாத்திரம் எல்லாமே இங்கேயே இருக்கே. ஆமாம், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டி. என்ன? இங்கே இருக்கிற பாத்திரம் எல்லாமே நம்மளே யூஸ் பண்ணிக்கிறலான்னு சொல்லியிருக்காங்க அவங்க. பொம்பளை பிள்ளைலாம் இருக்கிறதுனால எல்லாமே நீட்டாக வச்சுக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடி. இல்லை இருக்கட்டும், அந்த வீட்லேயும் தேவையான பாத்திரமெல்லாம் இருக்குல்ல, அவங்க அந்த பாத்திரத்தையெல்லாம் எடுத்து வச்சிடட்டும். நம்ம பாத்திரத்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். விடு, உன் பாத்திரங்களே நீ யூஸ் பண்ணு. பத்தாததுக்கு இதில் இருக்கிறது வேணா நீ தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. வாங்கம்மா, நீங்கள் தான் மற்ற 2 பிள்ளைகளா? ஆமாங்க்கா, நாங்கள் தான். நேற்று அவளுக்கு 2 பேரும் வந்தாங்க. நிதிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டோம். அதனால தான் நேற்று நாங்கள் வர முடியலை. சரி, இன்னைக்கு ஒரே தான் வீடை பார்த்துட்டு வந்து 2வது அட்வான்ஸ் கொடுத்துட்டு பொருள்கள் எல்லாம் மாற்றிக்கிறலாமேன்னு பார்த்தோம். உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கம்மா. இந்த தெருவில் நிறைய பேர் பொம்பளை பிள்ளையில தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு மெயினாகவே அதுதான். நீங்களும் அப்பா அம்மா யாரும் கிடையாது. அதனால் இங்கே எல்லாருமே உங்களுக்கு வந்து அப்பா அம்மாவாக நல்லா பழகுவாங்க. என் பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த பக்கத்தில் சின்ன பொண்ணுன்னு ஒருத்தி கிடக்கா, அவளாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பழகுவாங்கம்மா. அப்படிங்களாக்கா? ஏம்மா, நீ என்னத்துக்கு என்னைய அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? என் பிள்ளைல மாதிரியே இருக்க. நீ என்னைய அம்மானு கூப்பிடுமா. நீங்கள் எல்லாருமே என்னைய அம்மானு கூப்பிடுங்க, சரியா? சரி. பாரு, அம்மானு கூப்பிடுமா. சரிங்கம்மா. அவளுக்கு வந்து இப்போ தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால தான். இனி எல்லாருமே அம்மானே கூப்பிடுறோம்மா. உங்கள் பிள்ளை எங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களோ? இல்லைம்மா, வீட்டில் தான் இருக்காங்க. சாயந்தரம் ஆயிப்போச்சுல்ல, வீட்டில் தான் இருக்காங்க. எங்களுக்கு வீடெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, நல்ல பெரிய வீடாக இருக்குது. ஆமாம்மா, நான் 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் பொம்பளை பிள்ளைலாம் இருக்கீங்களா, அதனால தான் உங்களுக்கு வாடகை கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன். நம்ம பின்னாடி பார்த்துக்கலாமா. உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் இங்கேயே இருங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க, சரியா? உங்களுக்கெல்லாம் என்ன வயசாகும்? எங்களுக்கெல்லாம் 26 வயசாச்சும்மா. 26 வயசாச்சா? தாய் தகப்ப இருந்தால் எல்லாம் பார்த்து இந்நேரம் பிள்ளைகளை கையில் வச்சுருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாததுனால இந்த பிள்ளைங்க இன்னும் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க, பாவம். பகலில் நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிடுவோம்மா. நைட்டு தான் வருவோம், எல்லாருமே நைட்டு தான் வருவோம். சரிம்மா, உங்களுக்கு என்னன்னாலும் என்கிட்ட கேளுங்க, சரியா? இந்த வெளியே நின்று பார்த்தா இந்த லைன்லேயே 3வது வீடு, அதுதான் என் வீடு. நீங்கள் எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வாங்க, சரியா? தூங்குறதுக்கு மட்டும் நீங்கள் இங்கே வந்தாலே போதும், இல்லைன்னா அதையும் கூட நீங்கள் எங்கள் வீட்லேயும் இருக்கலாம். என் வீட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன். என் பிள்ளையில அப்படிதான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே கிடப்பாளுங்கம்மா. அவளுக்கு நான் சொன்னேன், இப்படி 4 அக்கா மாதிரி நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா? சரிம்மா, நாங்கள் அப்புறமா பார்க்குறோம். முதல்ல நாங்கள் போய் அட்வான்ஸு கொடுத்துட்டு நான் வந்து பொருளெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம்மா. சரிம்மா, வீடெல்லாம் நானே கழுவி விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. நீங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னு சொன்னாங்களா, அதனால் நானே வீடெல்லாம் கழுவி விட்டுட்டேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்குமா கஷ்டம்? நாங்களே வந்து கழுவி இருப்போமே. இதில் என்னம்மா கஷ்டம் இருக்குது? என் பிள்ளையில இருந்தால் நான் செய்ய மாட்டேனா? ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. எங்கள்கிட்ட யாருமே, நாங்கள் இத்தனை வருஷத்தில் எத்தனையோ வீடுக்கு மாறி போயிருக்கோம், ஆனால் எங்கள்கிட்ட யாருமே இவ்வளோ இதெல்லாம் நடந்துக்கிட்டதே இல்லைம்மா. ஆமாம், எங்கள் எல்லாரும் வெறுப்பாக பார்ப்பாங்க, தப்பாகவே பார்ப்பாங்க. அப்பா அம்மா இல்லையா, அப்பா அம்மா இருக்கிற பிள்ளையிலையே அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா இல்லையா, அதனால் எங்களை பார்த்தாலே இவ எப்படியாப்பட்டவளாக இருப்பாளோ அப்படி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஏம்மா, உங்களை யாரும்மா அப்படி சொல்கிறது? உங்களை பார்த்தாலே தங்கப்பட்ட பிள்ளையெல்லாம் தெரியுறீங்களே. சரிம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் புஷ்பா. என் வீட்டுக்காரனையும் புஸ்ஸுன்னு கூப்பிடுவார் பார்த்துக்கோ. நானும் இந்த குண்டு நல்லா சத்தாக இருக்கேன்னா, அதனால் என்னைய புஸ்ஸுன்னு கூப்பிடுவார். நல்லவங்களாக இருக்காங்க இல்லடி? ஆமாடி, நல்லா பேசுகிறாங்க, நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. சரிம்மா, நாங்கள் போய் முதல்ல பணம் எடுத்துகிட்டு வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம்மா. வந்து நாங்கள் உங்கள் வீட்டிலையே வந்து பணத்தை கொடுத்துட்றோம். சரிம்மா, இப்போ என்ன பணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? நாளை கூட எடுத்து கொடுங்க. நீங்கள் பொருள்களை எடுத்துகிட்டு வந்து முதல்ல இன்றைக்கி வீட்டுக்கு கூடி வாங்க. இல்லை, பணம் தராமல் வீட்டுக்கு கூடி வந்தால் நல்லா இருக்காதும்மா. நாங்கள் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். பணமும் பொருளெல்லாம் ஒன்றாவே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பணத்தை கொடுத்துட்றோம். அவளுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கக்கா, அதனால தான். சரிம்மா நிதி, இப்போ உனக்கு உடம்பு நல்லா சரியாயிருச்சுல்ல? சரியாயிருச்சுக்கா. சரிம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் நான் இல்லாட்டினாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க அவளுக்கு 2 பேரும். நான் போய் நல்லா இனி பூஜை கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. போயிட்டு வரேன்னம்மா.
சரிம்மா போயிட்டு வாங்க. இவங்களும் ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்கடி. நல்ல வீட்டுக்கு தான் நம்ம குடி வந்திருக்கோம். அதான் இங்கே எல்லாருமே நல்லா பழகுவாங்கன்னு சொல்கிறாங்களே. நல்லா இருக்குடி. ரொம்ப தேங்க்ஸ் நிதி. சரியான நேரத்தில் நீ எங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க நிதி. உனக்கு ரொம்ப எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி. இப்போ எதுக்கடி மாற்றி மாற்றி 2 பேரும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நானும் வேற யாருமா? என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுதான் சந்தோஷம். சரியா? சரி வாங்க வேலைக்கு போகலாம். சரி நம்ம போய் முதல்ல 2 ஆட்டோ பிடிச்சி பொருள்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன 5-6 பாத்திரமும் துணியும் தானே இருக்குது. 2 ஆட்டோ போதும். போய் பிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்துடலாம். சரிடி. இன்பா நீ வேணா வேலைக்கு போ. நானும் ரோஜாவும் போய் எல்லாத்தையும் செஞ்சிடுறோம். நீ வேலைக்கு போ. நீயும் கையிலும் வேலைக்கு போங்க. இருக்கட்டும்டி. இன்னைக்கு வீட்டிலே இருந்துடுறோம். இருந்து இன்னைக்கு வீடு மாற எல்லா வேலையும் பார்த்துட்டு நாங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு போய்க்கிறலாம் எல்லாருமாவே. அதான் சரி. ஒரு வழியாக வீடு பார்த்து வீடு மாறியாச்சுடி. இப்போதைக்கு அது மட்டும்தான் நிம்மதி. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அது என்னன்னே தெரியல. அந்த வீட்டுக்காரங்களும் நல்லா பேசுகிறாங்களா என்னமோ. அப்பா அம்மா எல்லாருமே கூட இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆமாம் இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த போலீஸ் தானே? என்னம்மா போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இது நாங்கள் வேலைக்கு போகிற வழி சார். அதனால தான் வந்தோம். இப்போ புதுசாக இங்கிட்ட ஒரு வீடு மாறி இருக்கோம். அந்த வீட்டிலேருந்து வேலைக்கு போகிற வழி இப்படி தான் அதான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு புதுசாக வீடு மாறி இருக்கீங்களா? எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க பக்கத்தில்? இந்த பக்கத்து தெருவு தான் சார். புஷ்பான்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். புஷ்பா வீட்டுக்கா? ஏம்மா அவைய அக்காதாம்மா. ஓகே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா சார்? ஆமாம்மா எங்கள் அக்கா வீடு பக்கத்து வீடு தான். நான் ஒருவேளை கடவுள் தான் நம்மளை அங்கே கூப்பிட்டு போறோடி. எனக்கும் இதை நம்ம கடவுள் போட்டு முடிச்ச மாதிரி தான் தெரியுது. இல்லைனா இத்தனை வருஷம் நம்ம அந்த வீட்லேயே இருந்துட்டு திடீர்னு 2 நாளில் எப்படி நம்ம வீடு மாற முடிஞ்சிச்சு? ஒருவேளை இதெல்லாமே கடவுளோட ஒரு இது தானோ? எனக்கு நம்ம இந்த போலீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குடி. பேசாமல் நம்ம ரோஜாவை இவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம மட்டும் நினச்சி நீ என்ன செய்கிறது? அவளுக்கும் பிடிக்கணும்ல. எனக்கும் இவரை பிடிச்சிருக்கு. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவர் நல்லா பார்த்துக்கிடுவார்னு எனக்கும் தோணுது. சரி பார்க்கலாம். இப்போ பக்கத்து வீடு வேற. இவங்க டெய்லி நீ அடிக்கிற லூட்டியை நல்லா பார்க்கலாண்டி. எங்கே போகிறீங்க? வேலைக்கு போகிறோம் சார். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? கடையில் தான் சார் வேலை செய்கிறேன். கடையில் வேலை செய்கிறீங்களா? எந்த கடையில் வேலை செய்கிறீங்க? நான் வேலை செய்கிற கடையில் வேலை செய்கிறேன் சார். அதாம்மா அது என்ன கடைம்மா? அதான் சார் நான் வேலை செய்கிற கடை. அதாம்மா அந்த கடையில் நீ என்ன செய்கிற? வேலை செய்கிறேன் சார். சபா எனக்கு பேச தெரியலையா இல்லை இவளுக்கு பேச தெரியலையா? நம்ம பணக்காரங்கனோ இல்லை வசதியானவங்கனோ எல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லியெல்லாம் எதையுமே பண்ணக்கூடாதுடி. எதுவுமே உண்மையாக பேசி உண்மையாகவே நடந்துக்கணும். யாரையும் நம்ம ஏமாற்றி வாழ்க்கையை பிடுங்கக்கூடாது. ஆமாடி பின்னாடி வாழ்க்கையில் அதே பெரிய பிரச்சனையாயிரும். சார் அவள் டவுனில் ஒரு செருப்பு கடையில் வேலை செய்கிறா சார். ஆமாம் சார் நாங்கள் எல்லாருமே அப்படி தான். ஹோட்டலில், செருப்பு கடையில், ஜவுளி கடையில், வீட்டு வேலைக்கு கூட போவோம் சார். ஆமாம் நான் செருப்பு கடையில் தான் வேலை செய்கிறேன். எங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை சார். அப்பா அம்மாவோ சொந்தக்காரங்களோ எங்களுக்குன்னு வேறு யாருமே கிடையாது சார். எங்களை நாங்களாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் 4 பேர் மட்டும்தான் சார். எங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கெல்லாம் யாருமே இல்லை சார். எங்களுக்கு நாங்களாக தான் எல்லாமே செஞ்சுக்கிறணும். சரிம்மா உங்க வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம சந்திக்கலாம். சரிங்க சார். வேலை காத்திருப்பேன் என்னவனாலும் உன்னெதிரே நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பாழும் மனமே. முதல்ல இதை உணர்ந்திருக்கு. நான் அப்படின்றதையும் முதல்ல உன்கிட்ட தான் உணர்ந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன்னை நான் கரம் பிடிப்பேன். இது என் மேலே சத்தியம். சரி வரோம் சார். சரிம்மா போயிட்டு வாங்க. இது என்ன இந்த பொண்ணு என் பக்கத்தில் வந்தது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலையே. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது சொன்னீங்களா? இல்லை நான் எதுவுமே சொல்லலை. சரி போயிட்டு வரேன். ஏண்டி இப்படி அண்ணனடை போட்டுக்கிட்டு வந்தால் என்னைக்கு போய் சேர்றது? வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் அண்ணனடை போட்டது உனக்கு தெரியலையா? ஏன் எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் எனக்கு இருந்ததே இல்லையே. ஏன் நான் இப்படி இருக்கேன்னு தெரியலையே. ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. நான் என்ன செய்கிறேனே எனக்கே தெரியாமல் கால் கை தரையில் நிற்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லையே.
எனக்கு என்னாச்சு? ரோஜா, என்னாச்சுடி? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் படுத்திருக்க? ரோஜா, உன்னை தான் கூப்பிடுறேன். ரோஜா, ரோஜா, என்னடி? என்ன ஏன் கூப்பிடுற? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி படுத்திருக்க? நீ படுக்கிற நேரத்துல படுக்க மாட்டியே, என்னாச்சுடி? அது தெரியாம தாண்டி நானே குழம்பிக்கிட்டு இருக்கேன். உள்ள வரலாமா? வாங்கம்மா. யார் நீங்க? இந்த அக்கா என்ன அழகா இருக்காங்க, எம்மாடியோ. அக்கா, நாங்க புஷ்பா பிள்ளைங்க. நம்ம ஹவுஸ் ஓனர் பிள்ளைகளா நீங்க? ஆமாக்கா, உள்ள வரட்டுமா? வாங்கம்மா, வாங்க உட்காருங்க, வாங்க. எங்க அம்மா சொன்னாங்க 2 அக்கா மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நீங்க வேணா போய் பாருங்கடி அப்படின்னு சொன்னாங்க. அதான் நாங்க பார்க்க வந்தோம். சரிம்மா, வாங்க வந்து உட்காருங்க, வாங்க. உங்க வீடு தானே, வாங்க. அந்த அக்காய்க்கு உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி படுத்திருக்காங்க? இல்லைம்மா, அவன் நல்லா தான் இருக்கா. எனக்கு என்ன ஆச்சு? ஏன் மனசெல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே இல்லையே. ஏண்டி ரோஜா, ஏ ரோஜா, எந்திரிடி. ஏ ரோஜா, நாயே எந்திரி. ரோஜா, ரோஜா, ரோஜா. என்னாச்சுக்கா? நாங்கள் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? இல்லைம்மா, நீங்கள் வாங்க. அவள் இவ்வளோ நாள் இப்படி பண்ணதில்லை, இன்னைக்கு தான் வேணுமே இப்படி புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியாயிருவா. வாங்கம்மா, நீங்கள் வந்து உட்காருங்க. அக்கா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? நீ கூட ரொம்ப அழகாக இருக்கம்மா. என் பேர் கயல். ரொம்ப அழகாக இருக்குக்கா உங்கள் பேர். உங்கள் பேர் என்னம்மா? அக்கா, என் பேர் வித்யா. என் பேர் நித்யாக்கா. அப்படியா? சரிம்மா. நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? அக்கா, நான் +2 படிக்கிறேன். நான் 10th படிக்கிறேன்க்கா. வாங்கம்மா. அக்கா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரோஸ்மா. ஏண்டி, எங்களையே படுத்துகிற மாதிரி அந்த பிள்ளைகளையும் போட்டு படுத்தாடி. உண்மையான பேர் என்னன்னு சொல்லடி. நல்லா இருக்குக்கா, உங்கள் பேரும் நல்லா இருக்கு. அவள் பேர் ரோஜாம்மா. என்னமோ ஒரு படம் சொன்னான், என்னமோ ஒன்றுன்னு சொன்னான். அதில் நடிகை பேர் ரோஸ்மா. அதனால இவளும் அந்த படத்தில் உள்ள மாதிரியே பேரை மாற்றி வச்சிருக்காம்மா. நல்லா இருக்குக்கா. அக்கா, நீங்கள் வெளியெல்லாம் விளையாட வருவீங்களா? நம்ம சோறெல்லாம் வச்சுட்டு விளையாடலாம், வரீங்களா? நான் வரேம்மா. அவள் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காம்மா. நாங்கள் வேலைக்கு போயிட்டோம்னா நைட்டு 9 மணி ஆயிரும்மா வீட்டுக்கு வர்றதுக்கேவும். இன்றைக்கி நாங்கள் வேலைக்கு போகல, அதனால தான் இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கோம். அப்படியாக்கா? சரி சரி. இந்த இவ தான் சும்மா என்னமாவது விளையாண்டுக்கிட்டே இருப்பா. எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருப்பா. தெருவில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு சோறு கறி வச்செல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பா. இப்போ வந்துட்டு யாரும் அதை பற்றி கேட்கல, என்ன பேசாமல் மூடிக்கிட்டுனாலும் பேசிக்கிட்டு நான் போய் அம்மாட்ட சொல்லிடுவேன், பார்த்துக்கோ. ஏம்மா, சண்டை போடாதீங்க. எதுக்குமா சண்டை போடுறீங்க? இல்லை கைவ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கைனமா சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. நமக்கும் கூட பிறந்தவங்கன்னு யாராவது இருந்தால் நம்மளும் இப்படி தானே இருந்திருப்போம். சரிம்மா, டீ போடட்டுமா? குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாங்க்கா. எங்கள் அம்மா இப்போ தான் அவல் கிண்டி கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு தான் இங்கே வந்தோம் உங்களை பார்க்க. சரிம்மா, உட்காருங்க. எனக்கு நேரத்துலேருந்து ஓனனப்பாகவே இருக்குது. எப்பவும் நீ என் கூடயே இருக்கணும் போலயே இருக்குது. உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. என்னால் ஒரு வேலையும் கவனமாக செய்யவே முடியலை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதை உன்கிட்ட சொல்கிறதுக்கு ஏனோ எனக்கு தைரியம் பத்தலை. இப்போ கூட இந்த ரூமில் என் கூட நீயும் இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு தெரியுது இதெல்லாம் கனவுன்னு. ஆனால் இதை கனவாக என்னால் ஏற்றுக்கிடவே முடியலை. இந்த நொடி இப்படியே இருந்துடலாமான்னு எனக்கு தோணுது. ஐ லவ் யூ ரோஜா. இந்த பாடா போன காதல் வந்தால் இப்படி தான் பாடா படுத்துமா? என்னால் முடியலை. ஐ லவ் யூ நந்தன். ஐ லவ் யூ. இப்போ கூட இந்த கட்டிலில் என் பக்கத்துலேயே நீ படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. அதை என்னால் நல்லா உணர முடியுது, பார்க்க முடியுது. இந்த உலகத்தில் இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காதனா என்னன்னு தெரியலை. உன்னை என்னால் மறக்கவே முடியலை. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. உன் குடும்பத்தனமான அந்த சேட்டைகளையும் உன் அழகையும் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. இந்த தனிமை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கும் தான். கூடிய சீக்கிரம் என் கரம் பிடிப்பீங்களா நீங்கள்? கூடிய சீக்கிரமே நான் உன் கரம் பிடிப்பேன். ஐ லவ் யூ ரோஜா. என்ன என் ரூமில் எங்கே பார்த்தாலும் அவள் தான் எனக்கு தெரியுறா. படுத்தா என் பக்கத்தில் அவள் படுத்துருக்கிற மாதிரியே இருக்காளே. இதுதான் காதலா? இல்லை, கூடிய சீக்கிரம் நான் என் காதலை அவள்கிட்ட சொல்லுவேன். சொல்லி கூடிய சீக்கிரம் என் எல்லாரோட சம்மதத்தோடையும் நான் அவள் கைப்பிடிச்சு அவள் கழுத்துல என் 3 முடிச்சு போடுவேன்.